இன்றைக்கு வேலூரிலே அதாவது ஒரு குட்டி கதையில் ஆரம்பித்து அதன் முடிவிலே சின்ன பையன் அப்படின்னு சொல்றான். விஜய், உனக்கு 55 வயசுக்கு மேல ஆகுது. நான் வயசை குறை சொல்ல இல்லையா, ஆனா நீ போய் சின்ன பையன் சொல்றிய. முழுக்க முழுக்க அதாவது அரைச்சமாவே அரைச்சிற. என்ன அரைக்கிற? அதாவது யாருக்கு போட்டி? டிவிக்கு, திமுக, உனக்கு எனக்கு தான் போட்டி. அதுவும் திமுகவை சொல்ற தீய சக்தின்னு சொல்ற. இது தூய சக்தியா? ஐயா, நீ தூய சக்தின்னு சொல்றிய, என்ன ஒரு பொய். நீ தான் தீய சக்தி. நான் ஒண்ணு இங்க சொல்றேன் இல்லையா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையே பேரு தீய சக்தின்னு சொன்னாங்க, ஆனா அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. எத்தனையே பேரு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கிறார்களே தவிர இன்னைக்கு வாழ்ந்த வரலாறு கிடையாது. ஒரு பொய்யா பேசாத, கேளு. நீ கட்சி ஆரம்பிக்கிற, உனக்கு கொஞ்சம் யாரோ ஒரு ரசிகர்கள் வராங்க, அதெல்லாம் ஓட்டு கிடையாது இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டு நீ கேளு. அதை விட்டுட்டு நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. அப்புறம் சொல்ற தற்குறி விஜய் என்ன சொல்ற, அதாவது சிஎம் பக்கத்து, அதாவது கூட இருக்கவங்க சொல்றாராம், இந்த விஜய் தொல்லை தாங்க முடியல, எங்க போனாலும் சட்ட ஒழுங்கு பத்தியே பேசுறாரு அப்படின்ற மாதிரி எங்களுடைய முதலமைச்சர் சொல்றாரா. உன்னை பத்திலாம் நீலாம் ஒரு ஆளே கிடையாது இல்லையா, உன்னை பத்திலாம் அவர் நினைக்கிறதே கிடையாது. நாங்க தான் சாதாரண ஒரு பேச்சாளர் உனக்கு பதில் சொல்றோமே தவிர இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் அவர்கள் உன்னை பத்திலாம் நினைக்கிறதே இல்ல. அப்புறம் என்ன சொல்ற, தற்குறி விஜய் எவ்வளவு ஒரு பொய் பேசுற. என்ன பேசுற? அதாவது பேருந்தே இல்லைன்றிய, மலைவாழ் கிராமத்திலாம் பேருந்தே இல்லையே பாவி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் என்று சொன்னால் பேருந்து வசதி நிறைய இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இல்லையா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பேருந்துகள்ல செல்லுகின்ற போது மழை வந்தால் கொடை பிடித்து கொண்டு போவார்கள். ஆனா அதையெல்லாம் மாற்றி நீ பாக்குறியா இல்லையா? இன்னைக்கு மாண்புமிகு எங்களுடைய போக்குவரத்துறை அமைச்சர் கல்ராய மலையாக இருந்தாலும் சரி, ஊட்டியாக இருந்தாலும் சரி இல்லைங்களா, கொல்லிமலையாக இருந்தாலும் சரி, அதாவது பட்டி தொட்டி எல்லாம் மலைவாழ் கிராமங்களுக்கு, மலைவாழ் கிராமம் என்று பாராமல் கூட ஒவ்வொரு நாளும், அதுவும் குன்னத்துல போன வாரம் பாத்தியா விஜய், போன வாரம் பாத்தியா எவ்வளவு பஸ் இன்னைக்கு திறந்து வைக்கிறாங்க. பஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பஸ் ஓடுது, பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதை கூட தெரிஞ்சுக்காம இவரு தேர்தல் வாக்குறுதி சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் தற்குறி விஜய் நீ ஃபர்ஸ்ட் வெற்றி பெறுவியான்னு பாரு. நீயே தோந்து போவது உறுதி, அதுல மாற்றுகிறது கிடையாது. எவ்வளவு ஒரு பொய் பேசுற. எத்தனை பேருந்துகளை இன்னைக்கு தினமும், அதுவும் சென்னையில நேற்று கூட ஆவடிக்கு நான் ஒரு மீட்டிங் பயிற்சி பாய்ச்சலுக்கு செல்லுகின்ற போது டபுள் பஸ்ஸா ஓடிட்டு இருக்கு, அழகழகா ஓடிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இன்னைக்கு நிறைய பஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. அதையெல்லாம் தெரிஞ்சிக்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. இன்னொன்னு சொல்ற, சிஎம் நண்பர் என்றையே, உனக்கு என்ன பைத்தியமா தற்குறி விஜய்? ஒரு முறை பாத்தீங்கன்னா அங்குள்ன்ற, ஒரு முறை சிஎம் சார் என்ற, ஒரு முறை நண்பர்ன்ற, என்ன உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப ரொம்ப பைத்தியம் முடிச்சுக்கிச்சு உனக்கு. என்ன சொல்ற, அதாவது ஒட்டுமொத்த எல்லா கட்சியும் திட்டுற, எல்லா கட்சியும் பயந்துக்கிறாங்களாம் இல்லையா. ஐயோ, ஏன்னா நான் ஏற்கனவே இதுல சொன்ன மாதிரி நீ விக்கிரவாண்டி இல்லையா, விக்கிரவாண்டி மாநாட்டுல நினைக்கிறேன் இல்லையா, அப்ப நீ சொன்னல்ல, வாங்க நான் கூட்டணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னல. அப்படி நினைச்சிருந்தா ஒரு 2-3 கட்சி கூட போகல இல்லையா. அந்த வெறியினால இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பேசுற. இன்னொன்னு சொல்ற, என்ன சொல்றனா, ஆட்சியில ஆட்சி முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்த, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறிய தற்குறி விஜய். நான் கேக்குறேன் உங்ககிட்ட, நீ நடிக்கங்காட்டி முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்த, இப்ப சொத்த காமி. நீ ஒவ்வொரு படத்துக்கும் 250 கோடி 300 கோடி ரூபாய் வாங்கி, அதாவது ஒரு டிக்கெட் 3000-4000 ரூபாய் வாங்கி நீ சும்மா ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தியா? நீ 4000 வாங்கிட்டு நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. உனக்கு கதை சொல்வதற்கு தற்குறி விஜய் அவனே உனக்கு தகுதி கிடையாது. முதல்ல திமுக பேசுறது நிறுத்து.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இவர்தான் விளக்கு பிடிச்சி பார்த்தாரு. நீ நொட்டின நான் ஏதாவது தேர்தல் நேரத்தினால நான் இவ்வளவு தாழ்மையா பேசுறேன். தற்கூரி விஜய் இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி அருமையா நடத்திருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று 10 தேர்தல்ல வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இப்ப நின்னாருன்னா திமுக தலைவராக இல்லையா பொறுப்பேற்று 16வது முறையும் வெற்றி பெற போவது முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணு. அப்புறம் என்ன சொல்ற, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் அதாவது கிராமமா நான் போவேன். நீயே ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா? தற்கொலை விஜய், வாய்க்கிலேயே பேசாத. உனக்கு வேற சப்ஜெக்டே கிடையாது. தீய சக்தின்ற நீதான் தீய சக்தி இல்லையா, உன் குடும்பத்தை மதிக்காத தீய சக்தி இல்லையா. இதுக்கு மேலே நான் பேசிடுவேன். ஆனா வேண்டாம், வாய் அடக்கி பேசு விஜய். வெற்றி பெற போது திமுக இல்லையா, அதுல மாற்று கருத்து கிடையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி. நாங்களாம் தெருவா போயிட்டு இருக்கோம். உனக்கு கிளை கழகம்னா என்னன்னு தெரியாது, பூத்துனா என்னன்னு தெரியாது இல்லையா. ஒரு கொஞ்சம் பேர் ஏதோ நீ நடிக்கிற இல்லையா, நான் கூட உன்னுடைய நடிப்பு கூட விரும்புவேன். அதனால நானும் உனக்கு ஓட்டு போடுவேனா? சத்தியமா ஓட்டு போட மாட்டேன் உனக்கெல்லாம். அதனால நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க இல்லையா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத, கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க.